Warahmatullahi taala wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim. அம்மா பாத். புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய சலாமும் சாந்தியும் அன்பும் அருளும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உரித்தாகட்டுமாக. மேலும் அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய தோழர்கள், மேலும் தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், மேலும் இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்றுவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை. நாம் இந்த ரபியுல் அவ்வலுடைய தொடர் பயான் நிகழ்ச்சியில் ஒரு நாள் விடாமல் கலந்து கொண்டு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் இன்றைய நிகழ்வை தொடங்குவதற்கு முன்னர் இறைவசனத்தை ஓதி துவங்குவதற்காக வேண்டி 1ஆம் சுமரா மாணவர் அபு சுஹைல் அத்தாரி அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்-காரிஅத்து மல்-காரிஅஹ் வமா அத்ராக மல்-காரிஅஹ் யௌம யகூனுன் நாஸு கல்-ஃபராஷில் மப்சூஸ் وتكون الجبال كالإحن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه وأمه حامية وما أدراك ما هي نار حامية صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவருடைய குரல்களை அதிகப்படுத்தி தருவானாக. மேலும் அவரை குர்ஆனுடைய இன்னும் அதிக பகுதிகளை மனனம் செய்து அவரை ஒரு ஹாஃபிதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்தபடியாக நமக்கு முன்னால் நபிப்புகழ் பாடுவதற்காக 4ஆம் சுமரா மாணவர் ஜாஃபர் சாதிக் அத்தாயி அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரச்சனை இல்லை. அன்னையனை திட்ட போதும் தந்தையின திட்ட போதும் நெஞ்சம் மறந்திடுமா நபியே நெஞ்சம் மறந்திடுமா அன்னையனை திட்ட போதும் தந்தையின திட்ட போதும் நெஞ்சம் மறந்திடுமா நபியே நெஞ்சம் மறந்திடுமா நெஞ்சம் மறந்திடுமா பொன்னும் பொருளும் கோடி வந்தாய் வாச தேடி உள்ள பகிர்ந்திடுமா நபியே உள்ள பகிர்ந்திடுமா உள்ள பகிர்ந்திடுமா நீண்ட கடலிலே நீந்தும் அலைகள் போலவே அலைகள் போலவே எந்த நெஞ்சில் நீந்தி ஆடும் நபியின் காதலே நபியின் காதலே நீந்தி ஆடும் காதல் கடலில் மூழ்க வேண்டுமே எந்த முத்து ஜொலிக்கும் மஹமதை நான் காண வேண்டுமே கடலலைகள் நீந்தி கரையில் நானும் சேர கடலலைகள் நீந்தி கரையில் நானும் சேர நெஞ்ச மறந்திடுமா நபியே நெஞ்ச மறந்திடுமா நெஞ்ச மறந்திடுமா
பொன்னும் பொருளும் சேர்ந்து பாடுங்க, கோடி பாடுங்க. வந்தால் வாசல் தேடி உள்ளமகிழ்ந்திடுமா நபியே உள்ளமகிழ்ந்திடுமா உள்ளமகிழ்ந்திடுமா தீனின் வானிலே உதித்த காதல் வெண்ணிலா காதல் வெண்ணிலா கையில் சேருமோ ஏக்கம் எந்த கண்ணிலே எந்த கண்ணிலே காதலிலே கலந்து ஆடும் எந்த உள்ளதை எடுத்து சொல்ல தென்றலங்கு தோது செல்லுமே எங்கு திரும்பிய போதும் என் நபி முகத்தானே எங்கு திரும்பிய போதும் என் நபி முகத்தானே சொல்லி நடந்திடுமா என் கதை சொல்லி முடிந்திடுமா சொல்லி முடிந்திடுமா அன்னை அணிந்திட்ட போதும் தந்தை இறந்திட்ட போதும் நெஞ்சம் மறந்திடுமா நபியே நெஞ்சம் மறந்திடுமா பொண்ணு பொருளும் கோடி வந்தால் வாசல் தேடி உள்ளமகிழ்ந்திடுமா நபியே உள்ளமகிழ்ந்திடுமா உள்ளமகிழ்ந்திடுமா கருகி வாடிடும் ரோஜா மலரை போலவே மலரை போலவே நபியின் காதலில் வாடும் இதயதானியே இதயதானியே கருகும் வாசம் நோய் தாக்கம் காணவில்லையா எந்த காதல் நோய் தேட்டம் புரியவில்லையா என்னை இழந்திட்ட போதும் என் கண்ணை இழந்திட்ட போதும் என்னை இழந்திட்ட போதும் என் கண்ணை இழந்திட்ட போதும் நெஞ்சம் மறந்திடுமா நபியே நெஞ்சம் மறந்திடுமா நெஞ்சம் மறந்திடுமா அன்னை அணைத்திட்ட போதும் தந்தை இறந்திட்ட போதும் நெஞ்சம் மறந்திடுமா நபியே நெஞ்சம் மறந்திடுமா நெஞ்சம் மறந்திடுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நமக்கு மத்தியில் நம் கல்லூரி முதல்வர் மௌலானா மௌலவி என் தாரிக் அஹ்மது பிலாலி உஸ்தாத் அவர்கள் நபி நேசம் நம் சுவாசம் என்ற தலைப்பில் உரையாற்றுவார்கள். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த மீலாது தொடர் பயான் நிகழ்விலே வருகை புரிந்து ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்கள் சகோதரிகள் அன்பான மாணவ கண்மணிகள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அல்லாஹு தாலா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். எத்தனையோ நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு சாதாரண அடிமையாக நான் இருக்கக்கூடாதா என்று ஆசைப்பட்டார்கள். அவர்கள் நபியாக இருந்தாலும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருப்பதற்கு நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள். நபிமார்களே ஆசைப்பட்டும் கிடைக்காத ஒரு பெரிய வாக்கியத்தை அல்லாஹ் நாம் கேட்காமலேயே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தே முஹம்மதியா என்கிற இந்த சமுதாயத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இது வாழக்கூடிய காலங்களில் இந்த ஒரு நியமத்திற்கு நாம் ஷுக்ர் செய்ய ஆரம்பித்தாலே அதற்கு நாம் ஷுக்ர் செய்து முடிக்க முடியாது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்திலே பிறந்த நாம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நாளை மறுமையிலே கடலளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் தீராத அந்த நாளிலே, சூரியன் நம் நெற்றிக்கு மேலே வருகிற அந்த நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கரத்தால் ஹவுலுல் கௌசர் என்கிற தண்ணீர் தடாகத்திலே நபியின் பொற்கரத்தால் தண்ணீர் பருகிற நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையிலே எல்லா நபிமார்களுடைய உம்மத்துகளும் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களாக, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக, நாளை மறுமையிலே அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கிறவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைய காலத்திலே இன்றைக்கு நாம் யார் யாரையோ நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சினிமா நடிகர் நடிகைகளை நேசிக்கிறோம், ஆக்டர்கள், அதே போன்று கிரிக்கெட் பிளேயர்களை நேசிக்கிறோம். உலகத்திலே நம்முடைய ஆசவாசங்களை விரும்பி எத்தனையோ பேரை நேசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் யாரை நேசிக்க சொல்கிறான், யாரை பிரியப்பட சொல்கிறான்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். நபி எப்படிப்பட்டவங்க? நமக்கு எப்படிப்பட்டவங்க? நம்முடைய உயிரை விட அவர்கள் மேலானவர்கள். நம் உயிரை நாம் நேசிப்பதை விட நபியை மிக மேலாக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே முஃமின்கள் என்பவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு புர்கா போட்டுக்கொண்டு இன்றைக்கு எத்தனையோ பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருப்பவர்கள் இன்றைக்கு நடிகர்களை உயிரின் மேலாக நேசிக்கிறார்கள். என்னுடைய உயிரை என்னுடைய ஆக்டருக்கு தான். சமீபத்தில் விஜய் ஒரு கட்சியை தொடங்கினார். அந்த கட்சியில எத்தனையோ ஆலிம்கள் கூட உறுப்பினர்களாக சேருவதை பார்க்கிறோம். ஒரு பெண் அந்த மாநாட்டிற்கு போகிறாள். போகிற நேரத்தில் அந்த பெண்ணு முஸ்லிம் பெண் புர்கா அணிந்திருக்கிறார். புர்கா அணிந்து கொண்டு ஒருத்தன் பேட்டியை எடுக்கிறான். அந்த பெண்ணிடத்திலே எங்க போறீங்க? இந்த மாதிரி விஜயுடைய மாநாட்டுக்கு, என்னுடைய உயிர் என்று அந்த பெண் அந்த விஜய்க்காக என்னுடைய உயிரையே கொடுக்க தயார் என்று புர்கா அணிந்து ஹிஜாப் அணிந்த ஒரு பெண் பேட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் கேட்கிறான், மாநாட்டில் விஜயை பார்த்துட்டீங்க, என்ன செய்வீங்க? உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? தலைவான கட்டி பிடிச்சு அழுதுருவேன்றது அந்த அம்மா. கட்டி பிடிச்சு அழுதுருவேன். ஒரு இஸ்லாமிய பெண் புர்கா அணிந்திருக்கிறது, ஹிஜாப் அணிந்திருக்கிறது. விஜய்க்காகத்தான் என் பிள்ளையெல்லாம் வீட்டில் விட்டுட்டு இந்த மாநாட்டுக்காக நான் வருகிறேன். அங்க போய் என்ன செய்வீங்க? விஜய பார்த்தா கட்டி பிடிச்சு நான் என்ன செய்வேன்? அழுதுருவேன் என்று ஹார்ட்ட காமிக்குது அந்த அம்மா. ஹார்ட்ட காமிக்குது ஒரு இஸ்லாமிய பெண். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உங்களுடைய நபி முஃமின்களுக்கு உயிரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான். உயிரை விட மேலாக நாம் நபியை நேசிக்க ஆரம்பித்து விட்டோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் நமக்கு அதிகமாக மனனம் செய்யப்பட்ட ஹதீஸ். குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன ஹதீஸ்? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக வேண்டுமா? உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக வேண்டுமா? நபி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரியமானவர்களாக வேண்டும் தெரியுமா என்று சொல்றார். மின் வாலிதிஹி, பெற்றோரை விட நபியை நீ நேசிக்க வேண்டும். வலதிஹி, உன்னுடைய குழந்தையை விட நபியை நேசிக்க வேண்டும். வன்னாசி அஜ்மாயின், மக்கள் அனைவரை விட நபி உனக்கு மிகவும் நேசமிக்கவர்களாக ஆனால்தான் உன் ஈமானே பரிபூர்ணமாகும் என்று சொன்னார்கள். உன் ஈமான் பரிபூர்ணமாக வேண்டுமா? நபி உனக்கு பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, அத்தனை மக்களை விட, உன் சொத்து மத்தகளை விட, உன் உயிரை விட நேசமிக்கவர்களாக வேண்டும். எத்தனை பேருக்கு நபி அப்படி நேசமிக்கவர்களாக இருக்கிறார்கள்? அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் இப்படி இருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. நம்மெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருந்தால் நம்மெல்லாம் உண்மையா முஸ்லீமா இருந்திருப்போமா? கண்டிப்பா காஃபிரா தான் இருந்திருப்போம். சொல்ல முடியாது. சஹாபாக்களை யோசிச்சு பாருங்க. ஒரு இமேஜினேஷன். தர்வேஷ் என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ் காலத்துல அவர் பிறக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிறக்கிறார். ஒரு இமேஜினேஷன். இல்ல எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் ரசூலுல்லாஹ் காலத்துல பிறக்கிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் வர்றாங்க. எல்லாரும் காஃபிரா இருக்கிறோம், நம்முடைய அத்தா அம்மாவும் காஃபிரா இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை சொல்கிறார்கள். நம்ம ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன செய்யுது, மனசுல ஆசை வருது, முகமது நபியை நம்ம பின்பற்றலான்னு ஆசை வருது. நம்ம போய் அத்தாட்ட சொல்றோம், அத்தா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் பின்பற்றலான்னு இருக்கிறேன், அவங்க மேல எனக்கு பிரியம் இருக்குன்னு சொல்றேன். உங்க அத்தா சொல்றாரு, நீ ரசூலுல்லாவை பின்பற்றனா, ரசூலுல்லாஹ் பின்னாடி போனேன்னா உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிடுறார். இப்ப நாம அந்த காலத்துல வாழ்ந்தா அத்தா பேச்சை கேட்டிருப்போமா? இல்ல இல்ல எனக்கு அத்தா வேணாம் ரசூலுல்லாஹ் தான் வேணும்னு போயிருப்போமா? சொல்ல முடியாது. அம்மாட்ட போய் சொல்றோம், தாய் சொல்கிறார்கள், எப்பா உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தேன், பால் கொடுத்து வளர்த்தேன், நீ நபி பின்னால போனேன்டா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுவாங்க. அப்போது நாம் யோசிக்க வேண்டும், நாம அந்த நேரத்துல நம்ம ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த நிலைமையில இருந்தா நம்ம முஸ்லீமா இருந்திருப்போமா காஃபிரா இருந்திருப்போமா? மனைவிட்ட போய் சொல்றாங்க ஒருத்தர், மனைவி இந்த மாதிரி நபி பின்னால நான் பிரியப்பட்டு அவர்களை பின்பற்றலாம் இருக்கிறேன் என்று மனைவி சொல்லுது, நீ ரசூலுல்லாஹ் பின்னாடி போனா என் படுக்கையில நீ படுக்க கூடாது, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு. மனைவியை விட, பெற்றோரை விட, தாய் தந்தையை விட நபி மீது நேசமிக்கவர்களாக நாம் அன்று இருந்தால்தான் நாம் முஸ்லிம்களாக இருந்திருப்போம். ஏதோ அல்லாஹு தாலா அன்னைக்கு நம்ம பிறந்திருந்தா காஃபிர் ஆயிருவோமோ என்னமோ தெரிஞ்சுதான் அல்லாஹு தாலா 1400 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் இன்றைக்கு நம்மை பிறக்க வைத்திருக்கிறார் என்பதை யோசிக்க முடிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நபியை உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், ஒரு கிராமவாசி வந்தார், வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, கியாமத் எப்போது வரும் என்று கேட்டார். கியாமத் எப்போது வரும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வமா அஅதத்த லஹா, கியாமத் வருவது இருக்கட்டும், அந்த கியாமத்திற்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? கியாமத்து வந்தால் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை விட்டு தப்பிக்கிற அளவிற்கு நல்ல அமல்களை செய்து வைத்திருக்கிறாயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். உடனே அந்த சஹாபி சொல்கிறார், அந்த கிராமவாசி, இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அதிகமாக நஃபீலான தொழுகைகளை தொழுகவில்லை, அதிகமான நஃபீலான நோன்புகளை நோக்கவில்லை, ஆனால் நான் அல்லாஹ் ரசூலை பிரியப்படுகின்றவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன சொன்னாங்க? நான் அதிகமா நஃபீலான தொழுகையை தொழுகல, அதிகமான நஃபீலான நோன்புகளை எல்லாம் வைக்கவில்லை, ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் நேசிக்கிறேன் என்று அந்த கிராமவாசி சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த மஅமன் அஹ்பப்த. என்ன சொன்னாங்க? அந்த மஅமன் அஹ்பப்த, நீங்கள் இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையிலே இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நாம் யோசிக்கணும், இந்த உலகத்திலே நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு மறுமையிலே நாளைக்கு இருப்பேன் என்றார்கள். இந்த வார்த்தையை சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா சஹாபாக்கள் இந்த உலகத்திலே நேசித்தார்கள் என்றால் அது நபியை தவிர வேறு யாரையும் இல்லை. அதனால் சஹாபாக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு போன்று அமல் செய்யவில்லை, முகமது நபியை போன்று அமல் செய்யவில்லை, உமர் ரலியல்லாஹு போன்று அமல் செய்யவில்லை, ஆனால் அவர்களை போன்று அமல் செய்யாவிட்டாலும் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே நாளை மறுமையிலே நபியோடு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொர்க்கத்திலே இருப்போம் என்று சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள். நாம சந்தோஷப்பட முடியுமா? சந்தோஷப்படுற நிலையில நம்ம இருக்கிறோமா? அந்த அளவுக்கு நபியை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, 4வது கலீஃபா அலி ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, நீங்க நபியை எப்படி நேசிக்கிறீங்க? நபியை எப்படி நீங்கள் நேசிக்கிறீர்கள்? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, கான வல்லாஹி அஹப்பு இலைனா மின் அம்வாலினா வ அவுலாதினா வ ஆபாயினா வ உம்மஹாத்தினா வ மினல் பாஇ அலல் பாஇல் பாரிதி அலல்லாஹ். என்னுடைய செல்வத்தை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய மூதாதையர்களை விட, என்னுடைய தாய்மார்களை விட, ஏன் கடுமையான தாகத்தில் இருக்கிற போது ஒருத்தனுக்கு அப்படி தண்ணி எவ்வளோ தேவை இருக்கும், அப்படியே தாகம் அடிக்குது, தண்ணியை தேடுறான். அப்படி தண்ணி கிடைச்சிருச்சுன்னா அந்த தாகமான நேரத்தில் அந்த தண்ணி கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ உனக்கு ஒரு
இன்பமா இருக்கும். அப்படி போய் குடிச்சு அப்படி என்ன செய்வான், ஒரு தாகிப்பவனுக்கு தண்ணீர், குளிர்ந்த தண்ணீர் கிடைப்பதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு நேசமிக்கவர்கள் என்று சொல்கிறார்கள். எப்படி சொல்றாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய செல்வத்தை விட, என்னுடைய குழந்தைகளை விட, என்னுடைய தந்தையை விட, என்னுடைய தாயை விட நான் தாகமாக இருக்கிற போது குளிர்ந்த தண்ணீர் எனக்கு கிடைத்தால் எவ்வளவு பிரியமாக இருக்குமோ அது எல்லாவற்றையும் விட என் நபி எனக்கு ரொம்ப பிடிச்சமானவங்கன்னு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். இப்ப எந்த அளவுக்கு பிரியமுடையவர்களாக இருந்திருப்பார்கள். ஒரு நாள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, 4வது கலீஃபா, 2வது கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய கையை பிடிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய கையை பிடிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு நபியிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ல அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. யா ரசூலல்லாஹ், எல்லாவற்றை விட உங்களை நான் நேசிக்கிறேன், எல்லாவற்றை விட உங்களை நான் நேசிக்கிறேன். சொத்து பத்துகள், மனைவி, மக்கள் எல்லாவற்றை விட நான் நேசிக்கிறேன். என் உயிரை தவிரன்றான். எதை தவிர? என்னுடைய உயிரை தவிர எல்லாவற்றையும் விட உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று உமர் ரலியல்லாஹு சொன்ன போது அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக. உங்கள் உயிரை விட நீங்கள் நேசித்தால்தான் உங்கள் ஈமான் பரிபூர்ணமாகும். உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகும். எல்லாவற்றை விட நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள், ஆனா உயிரை தவறன்னு சொல்லிட்டீங்க, என்னுடைய உயிரை விட நீங்க நேசிக்கணும்ன்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அடுத்த வார்த்தையை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என் உயிரை விட உங்களை நேசிக்கிறேன், என் உயிரை விட உங்களை நேசிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஆன் யா உமர், உமரே இப்போதுதான் நீங்கள் உங்கள் ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்றார்கள், உங்கள் நேசம் பரிபூர்ணமாகிவிட்டது என்றார்கள். உலகத்தில் இருக்கிற சொத்து செல்வங்களை விட, மனைவி பிள்ளைகளை விட நபியை நேசித்தாலும் கூட அதிலும் ஒரு முக்கியமானது உயிரை விட நாம் நேசிக்க வேண்டும். ஏன்னா உயிர் இருக்குது ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு முக்கியமானது. உயிர் போச்சுன்னா அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் அந்த உயிரை விட நபியை நேசிக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு நபியை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோமா? நபியினுடைய பிரியம் நம்முடைய உள்ளத்திலே அப்படி கலந்து விட்டதா? இமாம் சதகத்துல்லா அப்பா அவர்கள் வித்ரியாவிலே சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நேசம், அந்த பிரியம் எங்க இருக்கிறது தெரியுமா? என்னுடைய நாடி நரம்புகள் எல்லாம் இருக்கிறது, என்னுடைய எலும்புகள் எல்லாம் இருக்கிறது. என்னுடைய உடலிலிருந்து ரத்தம் வந்தாலும் கூட அந்த ரத்தம் நபியின் பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். என்னுடைய நாடி நரம்புகளில், என்னுடைய எலும்புகளில், என்னுடைய சதைகளில் நபியினுடைய நேசம் கலந்திருக்கிறது என்று சதகத்துல்லா அப்பா சொன்னார். அப்படிப்பட்ட நேசம் நம்ம கல்வில வந்துருச்சா, நம்ம உள்ளத்துல வந்துருச்சா, நம்முடைய உணர்வுகள்ல வந்துருச்சான்றதா அது கேள்விக்குறியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படி நபியை நேசிக்கக்கூடியவர்களா அல்லாஹ் நம்மளை ஆக்கணும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே ஒரு சஹாபி வருகிறார். சௌபான் என்கிற சஹாபி, அவர் நபியினுடைய அடிமையாக இருக்கிறார். வருகிறார். அவர் ரொம்ப நபியை நேசிக்கக்கூடியவர். ரசூலுல்லாஹ் மேல அப்படி ஒரு லவ், அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு அன்பு. பார்த்தா அந்த சஹாபி ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வருகிறார். முகம்லாம் அப்படி மாறிடுச்சு. அப்படி முகம்லாம் அப்படி ஒரு மாறி டல்லா இருக்கார். அப்படி நெளிஞ்சு போயிட்டார். உடம்பு ஒல்லியா இருக்காரு. பல நாள் சாப்பிடாத ஒரு மாதிரி இருக்கிறார். ரொம்ப அப்படியே ரொம்ப டல்லா கவலையா இருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, யா சௌபான், என்ன ஆச்சு? ஏன் உங்க உடனே ரொம்ப மெலிஞ்சு போய் ஏதோ இழந்த மாதிரி? சில மணி நேரம் பசங்க அப்படி இருப்பாங்க. அப்படி வீட்டு தேட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா, எப்படா அந்த லீவுக்கு போகிறோம் அப்படின்ற அந்த பிளான் போட்டுட்டா போதும், அப்படியே இருப்பாங்க, துக்கமாக இருப்பாங்க. நம்ம பார்த்துக்கணும், ஆஹா தலை இன்னும் பிளான் போட்டாங்க, என்னமோ நிலைமையில இருக்கிறாங்க, என்ன ஹாலில் இருக்காங்கன்ற அப்படி ஒரு மாதிரி ஏதோ இழந்த மாதிரி என்ன செய்ய அப்படிலாம் இருப்பார். ஆனால் அந்த சஹாபி நபியினுடைய முன்னால அப்படி ஒல்லியா மெலிஞ்சு போய் அப்படி கவலையான முகத்தோட காட்சி அளிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்கள் கலர் நிறம் மாறியதற்கு என்ன காரணம், என்ன கவலை
என்று கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த நோயும் இல்லை, என்னுடைய உடல்ல எந்த கவலையும் இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சு நான் வருத்தப்படுறேன், பயப்படுறேன், கவலைப்படுறேன். என்ன விஷயம் கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்துல நான் வீட்டில் இருக்கும் போது உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. அப்படின்னா உங்களை பார்க்குற வரைக்கும் என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது. எப்படியாவது ஓடி உங்களை பார்த்துருவேன், எப்படியாவது ஓடி உங்களை சபையில் பார்த்துருவேன். அப்படி பார்க்க முடியலைன்னா எனக்கு ரொம்ப கவலையாயிரும், கஷ்டமாயிரும். உங்கள் முகத்தை பார்க்கலைன்னா எனக்கு அப்படி ஒரு சிரமம் ஆயிரும். ஆனால் நாளைக்கு மரணித்த பிறகு, நாளை மறுமையில் நீங்கள் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க, உயர்ந்த தரஜால இருப்பீங்க. நான் சொர்க்கத்திற்கு வருவனான்னு தெரியல. அப்படி நான் சொர்க்கத்திற்கு வந்தாலும் நாளை மறுமையிலே உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சொர்க்கத்தில் உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்கிறாங்க. நீங்க நபிமார்களோடு இருப்பீங்க, நான் சாதாரண நிலைமையில் இருப்பேன். இந்த உலகத்திலே உங்களை பார்க்க ஆசைப்பட்டு என்னால் பார்க்க முடியாவிட்டாலே என்னால் தாங்க முடியவில்லையே, நாளை மறுமையிலே நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள், அப்போது உங்களை பார்க்க முடியுமா முடியாதா என்பதை நினைத்து நினைத்து என் உடல் ஒல்லியாகிவிட்டேன், எனக்கு கவலையாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார். எப்படி ஒரு அன்பு பாருங்க, இந்த சஹாபிக்கு எப்படி ஒரு நேசம் பாருங்க. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடை சொல்லல, ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல. அல்லாஹ் குர்ஆனின் வசனத்தை அல்லாஹ் இறக்கி விட்டார். வமை யுதில்லாஹ வர் ரசூல, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இந்த உலகத்திலே கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ, மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ் ரசூலுக்கு யார் கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நாளை நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, ஷுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு அவர் இருப்பார் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். இந்த உலகத்தில் நீ நாளை மறுமையிலே நபியோடு இருக்க ஆசைப்படுறியா, அல்லாஹ் ரசூலுக்கு நீ கட்டுப்பட்டு வாழ். அல்லாஹ் ரசூலுக்கு நீ கட்டுப்பட்டு வாழ்ந்தால் நாளை மறுமையிலே நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இருப்பாய் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டார். அந்த சஹாபி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அந்த சஹாபி சந்தோஷமாயிட்டாங்க. நாளை மறுமையிலே இன்ஷா அல்லாஹ் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருப்போம் என்று அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. நமக்கு அந்த சந்தோஷம் வருமா? நாம் அப்படிப்பட்ட அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் மாறிவிட்டோமா என்பதை நாம் யோசித்து அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வழிபடக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஸைத் இப்னு தஸனா என்கிற ஒரு சஹாபி, ஸைத் இப்னு தஸனா, அந்த சஹாபி அவர்களை குறைஷி காஃபிர்கள் கொல்வதற்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க, கொல்ல போறாங்க. அந்த நேரத்தில் அந்த குறைஷி காஃபிர்களில் அபூ சுஃபியான் என்ற அவர் இருக்கிறார். பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றார். அந்த அபூ சுஃபியான் போய் கொல்வதற்கு முன்னால் இவர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார், நபியை ஏற்றுக்கொண்டார். நபியை ஏற்றுக்கொண்டதனால் இவரை கொலை செய்ய போகிறார்கள் குறைஷி காஃபிர்கள். கொல்றதுக்காக முயற்சி நடக்குது. கொல்றதுக்கு முன்னாடி அபூ சுஃபியான் அவரிடத்தில் பேசுகிறார். அபூ சுஃபியான் பேசுகிறார், யா ஸைத், யா ஸைத், ஸைதே, அத்துஹிப்பு அன்ன முஹம்மதன் இந்தனா அல்ஆன் ஃபீ மகானிக நضرب உன்கஹு, நீ இப்ப மாட்டிக்கிட்ட எங்கள்கிட்ட, நீ இப்ப எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்ட. நீ மாட்டின இடத்துல முஹம்மது நபி இருந்து அவங்க தலையை நாங்க வெட்டினா நீ உன் குடும்பத்தோட சலாமத்தா இருக்கிற, நீ உன் குடும்பத்தாரோட நல்ல முறையில சலாமத்தா இருக்கிற. உன் இடத்துல முஹம்மது நபி இருந்து அவங்க தலையை நாங்க வெட்டுறதை நீ எப்படி நினைக்கிறன்னு கேட்டாங்க. உன்னால ஏத்துக்க முடியுமா? அவங்களுக்காகத்தானே இப்ப நீ மாட்டிக்கிட்ட. ஆனா நீ உன் குடும்பத்தாரிடத்துல நல்ல முறையில இருந்து உன் இடத்திலே முஹம்மது நபி இருந்து அவர்களின் தலையை நாங்கள் வெட்டுவதற்காக இருந்தால் நீ என்ன நினைக்கிறன்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல வெட்ட போறாங்க. அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொன்ன வார்த்தை வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா உஹிப்பு, நான் பிரியப்பட மாட்டேன், அன்ன முஹம்மதன் அல்ஆன் ஃபீ மகானிஹி அல்லதி ஹுவ ஃபீஹி துஸீபுஹு ஷௌகா துஹதி, நான் இங்கு இருக்கிறேன்,
என் வீட்டிலே நான் நல்ல முறையிலே சலாமத்தாக இருந்து நபி அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க காலில் ஒரு முள்ளு குத்தி அவர்களுக்கு வலி ஏற்பட்டால் கூட என்னால் தாங்க முடியாது என்றார். நான் நல்லா இருக்கிறேன், நான் சலாமத்தா இருக்கிறேன், ஆனா அவங்க வீட்டில் இருந்து நபியுடைய காலில் ஒரு முள்ளு குத்தினால் கூட என்னால் தாங்க முடியாது என்று அந்த சஹாபி சொன்னவுடன் உயிர் போகிற நேரத்தில் சொன்ன வார்த்தை, நபியினுடைய காலில் முள் குத்துவதை கூட எங்களால் தாங்க முடியாது. பார்த்துட்டு அபூ சுஃபியான் சொன்னாங்க, உலகத்துல சஹாபாக்கள் நபியை நேசிச்ச மாதிரி யாரும் நேசிச்சிருக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் நேசிச்ச மாதிரி யாரும் நேசிச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சஹாபியினுடைய தலை துண்டாக போகிறது. அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொன்னார்கள், நபியினுடைய காலில் முள்ளு குத்துவதை கூட எங்களால் தாங்க முடியாது என்றார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு காதலை, நபியின் மீது நேசத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நாம் கேள்விப்படுகிறோம், அஃலலுல் பஷர் பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு அடுத்து இந்த உலகத்தில் ஆக சிறந்த மனிதர் யார்? யாருங்க? சத்தமா சொல்லுங்க, யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி இந்த அந்தஸ்து அடைஞ்சாங்க? எவ்வளோ 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனா அந்த சஹாபாக்களுடைய பட்டியலிலே நபிமார்களுக்கு அடுத்த முதல் தரத்தில் அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹுவை தேர்ந்தெடுத்தார் என்றால் அவர் எவ்வளோ பெரிய நேசமிக்கவர்களாக இருந்திருப்பார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். வெறும் 39 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. வெறும் 39 பேர். இஸ்லாத்தை வெளியே சொன்னால் அடி விழுகும், வெளியே சொன்னால் செருப்படி விழுகும், வெளியே சொன்னால் கொலை செய்யப்படுவார்கள், வெளியே சொன்னால் நான் முஸ்லீம் நபியை பின்பற்றி கலிமா சொன்னேன் என்று சொன்னாலே அடிக்கப்படுகிற அந்த மோசமான காலகட்டம். 39 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இனிமேல் பொறுத்தது போதும், நாங்கள் இஸ்லாத்தை பகிரங்கமாக பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்கிறார்கள். எதுக்கு? இஸ்லாத்தை பகிரங்கம். இன்னைக்கெல்லாம் நம்ம தொப்பி போட்டு சலாமத்தா போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், புர்கா போட்டு சலாமத்தா போயிட்டு இருக்கிறோம். முஸ்லிம் நாம் அடிக்கப்படுவதில்லை, நாம் துன்புறுத்தப்படுவதில்லை. ஆனால் இஸ்லாம் பகிரங்கப்படுத்தினாலே அடிக்கப்படுகிற நேரம் அது, கொலை செய்யப்படுகிற நேரம் அது. அபூபக்கர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை பகிரங்கமாக பிரச்சாரம் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள். ரசூலுல்லாஹ் அனுமதி தருவதற்கு தயங்குகிறார்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வற்புறுத்தலின் பேரிலே கொடுக்கிறார்கள், அனுமதி தருகிறார்கள். நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இஸ்லாத்தை அங்கிருந்த குறைஷி காஃபிர்களுக்கு மத்தியிலே காபாவுக்கு சென்று பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செய்த அடுத்த நிமிஷமே சுத்தி நின்று அபூபக்கர் ரலியல்லாஹுவை அடிக்கிறார்கள், கடுமையாக அடிக்கிறார்கள். அவருடைய காதுகள் கிழிந்து விடுகிறது, காயம்பட்டு அவங்க முகமே அடையாளம் தெரியாமல் போய்விடுகிறது. அந்த அளவுக்கு அடிச்சு தாக்கிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தானா என்ற அடையாளம் தெரியாத அளவிற்கு அந்த குறைஷி காஃபிர்கள் இஸ்லாத்தை சொன்னதற்காக அடிக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு மூச்சையாய் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கோத்திரத்தார்கள் பனு தைம், அவங்க நேரா உள்ள வந்துடுறாங்க. வந்து தங்களுடைய கோத்திரத்தார் என்னதான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினாலும் இவங்க நம்முடைய கோத்திரத்தார்கள் என்று அவர்கள் பாதுகாத்து அவர்களை அழைத்து சென்று வீட்டிலே போய் படுக்க வைக்கிறார்கள். மிக நீண்ட நேரம் மூச்சு அப்படி படுத்த படுக்கையாக கண்ணை கூட திறக்க முடியாமல் இரத்தத்தோடு படுத்து கிடக்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. இப்படி கிடந்த அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாத்தை மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்ததற்காக இவ்வளவு கொடூரமாக அடிக்கப்பட்டும் கூட நபி பின்னாடி வந்ததுனால இவ்வளவு பெரிய அடி விழுந்திருக்கு. முகம் காது கிழியப்பட்டு இருக்கிறது, முகமெல்லாம் கோரமாக இருக்கிறது, அப்படி மயக்க நிலையில இருக்கிறார்கள், படுத்து படுக்கையாக இருக்கிறார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்கள் திறந்தவுடன் அவர்கள் கேட்ட முதல் வார்த்தை, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்காங்களா, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்களா, நான் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அவர்கள் நலனை நான் பார்க்க வேண்டும் என்கிறார்கள்.
நபிக்கு பின்னால் வந்து இஸ்லாத்தை ஏற்று அதை பிரச்சாரம் செய்ததால் இவ்வளவு அடி வாங்கியும் கூட கண்களை திறந்தவுடன் அவர்கள் கேட்ட முதல் வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் நல்ல முறையில் இருக்கிறார்களா, நான் ரசூலுல்லாவை பார்க்க வேண்டும். அபூபக்கருடைய தாயார் உம்மு கைர் அவங்க இஸ்லாத்தை ஏற்கல ஆச்சரியப்படுறாங்க. மகன் இப்படி அடி வாங்கி ரத்த கலவோட இருக்கிறாரு, கண்ணை திறந்து முதல்ல கேட்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் நல்லா இருக்காங்களா, நான் ரசூலுல்லாவை பார்க்கணும். அதற்கு பிறகு ஒரு எப்படியோ சில பேரின் மூலமாக ரசூலுல்லாவிடத்தில் அழைத்து செல்கிறார்கள், மறைமுகமாக அழைத்து செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய அர்க்கம் அவர்களுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட பார்க்கறதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க, நபி ரசூலுல்லாவை பார்க்க கட்டி அணைத்து நபி அழுகிறாங்க, ரசூலுல்லாஹும் அழுகிறார்கள். இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டும், எந்த அளவுக்கு நேசம் அவர்களுக்கு, எந்த அளவுக்கு அந்த பிரியம். இவ்வளோ அடி வாங்கி ரசூலுல்லாவை பார்த்தோன்னு அழுது அப்படியே கட்டி அணைக்கிறார்கள். நபியும் பாசத்தோடு கட்டி அணைக்கிறார்கள். நபிகிட்ட சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், என் தாயார் இன்னும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, நீங்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள், என் தாயும் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார்கள், அவர்கள் தாயாரும் இஸ்லாத்தை ஏற்கிறார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றைக்கு நபிமார்களுக்கு அடுத்து அபூபக்கர் என்று சொல்கிற அளவிற்கு அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி நேசிச்சாங்க, அவ்வளவு பிரியம் கொண்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் தன்னை விட்டு எந்த நிலையிலும் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு பிரிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகும் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு அருகாமையிலே அடக்கப்படுகிற நசீப் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு கிடைத்தது என்றால் அந்த அளவுக்கு நபி அவங்க நேசிச்சாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அடக்கமாகக்கூடிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அந்த பாக்கியம் பெற்றார்கள் என்றால் அப்ப எந்த அளவுக்கு நேசமிக்கவர்களாக இருந்திருப்பார்கள். உஹதுடைய போரிலே வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது, ஒரு அன்சாரி உஹதுடைய போரிலே ஒரு அன்சாரி பெண்மணி, அந்த பெண்மணியுடைய விஷயத்திலே சொல்லப்படுகிறது, அந்த பெண்மணிகிட்ட போய் சொல்றாங்க, உங்களுடைய கணவர் இந்த போரிலே மரணித்து விட்டார், உங்களுடைய தந்தை மரணித்து விட்டார், உங்களுடைய சகோதரர் மரணித்து விட்டார். அந்த அம்மா எதையும் கண்டுக்கல. அந்த அன்சாரி பெண்மணி, எங்க கணவர் மௌத்தாயிட்டதையும் பெருசா நினைக்கல, என்னுடைய அத்தா மரணிச்சதையும் பெருசா நினைக்கல, என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் மரணித்ததையும் பெருசா நினைக்கல. அந்த சஹாபி பெண்மணி, அன்சாரி சஹாபி பெண்மணி கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்களா? சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நல்ல முறையில் இருக்கிறார்கள். அப்ப சொல்றாங்க அந்த சஹாபி பெண்மணி, நான் ரசூலுல்லாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ அங்கு இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த அன்சாரி சஹாபிய பெண் ரசூலுல்லாவை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன் யா ரசூலுல்லாஹ், என் கணவர் மரணித்தாலும், என் தந்தை மரணித்தாலும், என் கூட பிறந்த சகோதரர் போரில் மரணித்தாலும் நீங்கள் ஹயாத்தோடு நல்ல முறையில் இருக்கிறீர்கள் என்று தெரிஞ்ச பிறகு இந்த முசீபத்தெல்லாம் ஒரு முசீபத்தை அல்ல, இது எனக்கு சிறியதுதான் என்று அந்த அன்சாரி பெண்மணி சொன்னார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சஹாபிய பெண்மணிகள் கூட அப்படி நேசமிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அப்படியா நேசிக்க சொன்னோம்? உயிரை கொடுக்கிற அளவுக்கு இங்கே போர் ஏதாவது நடக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உஹதுடைய போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானார்கள் என்ற செய்தி பரவுகிறது. ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்கன்ற செய்தி உஹதுடைய போரிலே பரவுகிறது. அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அவர்கள், அனஸ் இப்னு நதுர் என்கிற சஹாபி ஓடி வர்றாங்க, போருக்கு ஓடி வருகிறார்கள், உஹதுடைய களத்திற்கு ஓடி வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு, தல்ஹா ரலியல்லாஹு, முஹாஜிர் அன்சாரி சஹாபிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒன்றாக சேர்ந்து கூட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாவே ஷஹீத் ஆயிட்டாங்க, ரசூலுல்லாவே ஷஹீத் ஆயிட்டாங்கன்ற செய்தி பரவுகிறது. எல்லாரும் குழப்பத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனஸ் இப்னு நதுர் நேராக போர்க்களத்துக்குள்ளே வருகிறார். இவங்க எல்லாம் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். ஏன், என்ன குழப்பம்? நபி அவங்க மரணிச்சிட்டதாக, ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அனஸ் இப்னு நதுர் சொன்ன வார்த்தை, ஏங்க ரசூலுல்லாவே ஷஹீதான பிறகு இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து என்ன செய்ய போறோம்?
ரசூலுல்லாவே போரில ஷஹீதான பிறகு நாம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் என்று வாளை எடுத்துக்கொண்டு உஹது களத்தில் இறங்குகிறார்கள். அவர்களும் அந்த போரிலே ஷஹீதாகிறார்கள். பாருங்க எந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னா, ரசூலுல்லாயே இந்த உலகத்தில் இல்லைன்னா நம்ம வாழ்ந்து என்ன செய்ய போறோம். ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற அந்த நேரத்தில் பேரிச்சம்பழம் மரத்தில் ஏறி பேரிச்சம்பழம் பறித்து கொண்டிருக்கிறார்கள். மரத்திலே பேரிச்சம்பழம் பறித்து கொண்டிருக்கிறார்கள். பறித்து கொண்டிருக்கிற போது செய்தி வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார் என்று செய்தி வருகிறது. மரத்தில் உட்காந்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப செய்தி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே மரத்தில் நின்று அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்களாம், யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வை இனிமே இந்த கண்களை கொண்டு பார்க்க முடியாது, இந்த கண்களை கொண்டு பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க, அடக்கம் பண்ணிடுவாங்க. இனிமே இந்த கண்ணு எதுக்கு, இந்த கண்ணு எதுக்கு, யா அல்லாஹ் என் கண் பார்வையை நீ போக்கி விடுன்னு துஆ செஞ்சாங்க. சஹாபா என்ன துஆ செஞ்சாங்க, இனிமே இந்த கண்களை கொண்டு என் நேசர் நபியை பார்க்க முடியவில்லை, முடியாது, எனவே இந்த கண் பார்வை எதுக்கு, யா அல்லாஹ் என் கண் பார்வையை நீ போக்கி விடுன்னு துஆ செஞ்சாங்க. அந்த மரத்திலிருந்து இறங்குறாங்க, கண் பார்வை இல்லை, கண் பார்வை இல்லை. அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க, உணர்வு பூர்வமா துஆ செய்யறாங்க, இந்த கண்களை கொண்டு பார்ப்பதாக இருந்தால் அது நபியை பார்ப்பதற்காகத்தான் இருக்கணும், நபியை பார்க்க முடியாத இந்த கண் பார்வை எனக்கு தேவையில்லைன்னு துஆ செய்யறாங்க. அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு கண் பார்வையை அல்லாஹ் எடுத்து விடுகிறார். எந்த அளவுக்கு நேசம் இருக்கிறவர்களா இருந்திருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டு விட்டார்கள். அடக்கப்பட்ட பிறகு ஒரு பெண்மணி ஆயிஷா நாயிட்ட வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, ஆயிஷா அம்மையாரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிற கபரை எனக்கு காட்டுங்கள், ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டிருக்கிற கபரை எனக்கு காட்டுங்கள், நான் பார்க்க வேண்டும் என்று ஒரு பெண்மணி ஆயிஷா நாயிடத்திலே வந்து கேட்கிறார்கள். உடனே ஆயிஷா நாயகி அந்த திரையை அகற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிற அந்த கபரை காட்டுகிறார்கள். அந்த பெண் அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அழுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அழுது 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 நபியினுடைய கபரை பார்த்து அங்கேயே அவர்களுடைய உயிரும் பிரிந்து விடுகிறது. நபியினுடைய கபரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்த அந்த பெண் நபியின் கபரை பார்த்துவிட்டு என் நபி மரணித்து கபரிலே அடக்கப்பட்டு விட்டார்கள் என்று அழுது அழுது அவருடைய உயிரே போனது என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் என்றால், அன்றைக்கு நபியை எப்படியெல்லாம் நேசித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு மரண தருவாயில படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கும் போது சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மனைவியெல்லாம் கொஞ்சம் கவலையோடு இருக்கிறாங்க. மௌத்தாக போறாரு. பிலால் ரலியல்லாஹு மரணப்படுக்கையில சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. கேட்டாங்க, என்னங்க இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சக்கராத்துடைய நிலையில இருக்கிறீர்கள், நாங்கள் எல்லாம் கவலையோடு இருக்கிறோம், நீங்க மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, மௌத்தாக போறவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் பயப்படணும், நான் மரணித்த பிறகு நல்கில் அஹிப்பத முஹம்மத வ ஹிஸ்பா, நான் மௌத்தான பிறகு முஹம்மது நபியை பார்க்க போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, நான் மௌத்தான பிறகு ரசூலுல்லாவை பார்க்க போறேன், சஹாபாக்களை பார்க்க போறேன், அவங்கள பார்க்க போறேன்னா நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் துன்புறுத்த, நான் வந்து கவலைப்படணும். சக்கராத்துடைய நிலையில ஒருத்தர் இப்படி சொல்ல முடியுமா? மௌத்தாக போறாரு, ஐயோ செல்வத்தை விட்டுட்டு போறோம், மனைவி விட்டுட்டு போறோம், குழந்தைகளை விட்டுட்டு போறோம், ஆகா நம்ம சம்பாரிச்சு வச்ச சொத்து காரு பங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமே என்று புலம்புகிற நமக்கு மத்தியிலே பிலால் ரலியல்லாஹு மரண தருவாயிலே சிரித்து கொண்டிருந்தார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள், நாங்கள் கவலையோடு இருக்கிறோம் என்று கேட்டபோது பிலால் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, நான் மௌத்தான பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க போகிறேன், சஹாபாக்களை பார்க்க போகிறேன் என்றார். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நேசமிக்கவர்களாக இருந்தார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அப்படி நபியை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா நிலையிலேயும் நாம் நபியை உயிரினும் மேலாக எல்லா பொருள்கள், செல்வங்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அந்த கல்வை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அந்த மனோ பக்குவத்தை அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக என்கிற இந்த துஆவோடு, சரி நம்ம அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அளவுக்கெல்லாம் போக முடியாது, நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் ஆக முடியாது. ஆனால் நபியினுடைய நேசத்தை நாம் எப்படி வெளிப்படுத்துவது? 2 விதத்திலே நாம் வெளிப்படுத்தலாம். வரலாற்றிலே இமாம்கள் நமக்கு வழிகாட்டுகிறார், 2 விதத்திலே வெளிப்படுத்தலாம். ஒன்று, நபியின் மீது அதிகம் ஸலவாத்துகளை ஓதுங்கள்,
நபியின் மீது அதிகம் ஸலவாத் அது உங்கள் நபியின் மீது இருக்கிற பிரியத்தின் அடையாளம் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே ஸலவாத்தை குறித்து ஏகப்பட்ட செய்திகளை சொன்னார்கள். நாம் எல்லாம் படித்திருக்கிறோம். இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன். நாளைய கியாமத் நாளிலே நபிக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யார் அதிகம் ஸலவாத் ஓதுகிறாரோ, ஸலவாத்தை யார் அதிகப்படுத்துகிறாரோ நாளை மறுமையிலே நபிக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் என்றார்கள். இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத். நாம் அதிகம் ஸலவாத் ஓதுவோம். அல்லாஹ் நாளை மறுமையிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் தஆலா இவ்வளவு ஸலவாத்துல இவ்வளவு பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதா, யார் ஒரே ஒரு முறை ஸலவாத் ஓதுகிறாரோ அல்லாஹ் தஆலா அவரின் மீது 10 முறை ரஹ்மத்தை பொழிகின்றார். 10 பாவங்கள் அழிக்கப்படுகிறது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. எத்தனை ஸலவாத் ஓதுனா? ஒரே ஒரு ஸலவாத் ஓதனா அவருக்கு 10 பாவங்கள் அழிக்கப்படுகிறது, 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்றால் இந்த அளவுக்கு அது பாக்கியம் மிக்க. இன்னைக்கு ஸலவாத்துல கஞ்சத்தனம் இருக்கிறோம். ஸலவாத் ஓதுறதே இல்லை. வாயில திறந்தாலே சினிமா பாட்டு தான் வருது, என்னென்னமோ பாட்டு வருது, அர்த்தம் தெரியாத ஆபாசமான தேவையற்ற எத்தனையோ பாடல் வரிகள் நம்முடைய நாவுகள்ல போய்கிட்டு இருக்கிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத் ஓதுகிற விஷயத்திலே நாம் பொடுபோக்காக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ்ல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கூட நாங்க 4 பேர் யாரோ ஒருத்தர் கூட இருப்போம். எப்பயுமே ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவை இருந்தா நாங்க செஞ்சு கொடுப்போம், ஹிதுமத் செய்வோம், ரசூலுல்லாஹ் கூடயே எப்போதும் இருப்போம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்திற்குள்ள சென்றார்கள். ஒரு தோட்டத்துக்குள்ள போறாங்க. போயிட்டு ரசூலுல்லாஹ் அந்த தோட்டத்துல தொழுகிறாங்க. தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் சஜிதால விழுந்துறாங்க. சஜிதால இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எந்திரிக்கவே இல்லை. நீண்ட நேரமாகுது. ரசூலுல்லாஹ் தொழுகையில இருக்கிறாங்க, சஜிதால இருந்து எந்திரிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல நாங்க நினைச்சிட்டோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரூஹ் எதுவும் பிரிந்து விட்டதோ. சஜிதாவிலிருந்து நபி எந்திரிக்கவே இல்லை, இவ்வளவு நேரம் சஜிதாவிலே இருக்கிறார்களே என்று ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் பிரிந்து விட்டதோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சஜிதாலே இருக்கிறாங்க. அக்காந்து அப்துர் ரஹ்மான் அவுஃப் சொல்றாங்க, நான் அழுதுட்டு இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருந்து எந்திரித்து கேட்டார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஏன் அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், நீங்கள் மிக நீண்ட நேரம் சஜிதாவிலேயே இருந்தீர்கள், உங்கள் உயிர் பிரிந்து விட்டதோ என்கிற அச்சத்திலே நாங்கள் அழுக ஆரம்பித்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா என் உம்மத்து சம்பந்தமாக ஒரு கிஃப்ட் அல்லாஹ் கொடுத்தான். ஒரு கிஃப்ட் கொடுத்தான். அந்த கிஃப்ட்டுக்கு ஷுக்ர் செய்யறதுக்காக நான் சஜிதாலே இருந்தேன். அல்லாஹ் தஆலா என்னுடைய உம்மத்திற்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான். அந்த கிஃப்ட்டுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே சஜிதாவிலிருந்து ஷுக்ர் செய்தேன் என்று சொல்லவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என் மீது ஒரு ஸலவாத் ஓதுகிறாரோ அவருக்கு 10 ரஹ்மத்தை அல்லாஹ் பொழிகின்றான், 10 பாவங்கள் அழிக்கப்படுகிறது, 10 அந்தஸ்து உயர்த்தப்படுகிற இந்த பாக்கியம் இருக்கிறது. எந்த அமலுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் என் உம்மத்திற்கு தந்ததற்காக நான் ஷுக்ர் செய்வதற்காக நீண்ட நேரம் சஜிதாவிலே இருந்தேன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய கிஃப்ட் பாருங்க. ஒரே ஸலவாத்துல 10 நன்மை கிடைச்சிருது, 10 ரஹ்மத்து கிடைச்சிருது, 10 பாவங்கள் அளிக்கப்படுகிறது என்றால் அந்த ஸலவாத்தினுடைய மகிமை எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறார். சஹாபாக்கள் அப்படி ஸலவாத் ஓதனாங்க. ஒரு ஹதீஸ்ல இப்படி வருகிறது, ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் அதிகமாக ஸலவாத் ஓதுகிறேன், இருப்பினும் நான் துஆவுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கேன். அந்த துஆவுக்கு ஒதுக்கின நேரத்துல ஸலவாத்துக்கு நான் எவ்வளவு நேரம் ஒதுக்குறதுன்னு கேட்கிறாங்க. துஆவுக்கு நான் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன், அந்த துஆவுக்குரிய நேரத்திலே ஸலவாத்திற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கட்டும்னு கேட்கிறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொல்றாங்க, மாஷேத்த, நீ நாடியவாறு செஞ்சுக்கோ, துஆவுடைய நேரத்தில் எவ்வளவு விருப்பமோ அவ்வளோ ஸலவாத் ஓதிக்கோன்றாங்க. உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, அர்-ருபா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆவுடைய நேரத்தில் 4/1 ஸலவாத்துக்கு ஒதுக்கிடுறேன்றாங்க. போதுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன் ஸித்த ஃபஹுவ கைருன் லக், உன் விருப்பம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா உனக்கு நல்லது தான். யா ரசூலல்லாஹ், என் துஆவுடைய நேரத்தில் பாதி நேரம் ஸலவாத், பாதி நேரம் துஆ, ஓகேவா யா ரசூலல்லாஹ்? இன் ஷிஅத இன் ஸித்த ஃபஹுவ கைருன் லக், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லதுதான்றாங்க. யா ரசூலல்லாஹ், 3/4 நான் ஸலவாத்திற்கு ஒதுக்குகிறேன், 1/4 துஆவுக்கு போதுமா? நீ விரும்பியாரு செஞ்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் துஆவுக்குரிய எல்லா நேரத்தையும் ஸலவாத் ஓதுவதற்காகவே ஆக்கிக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொன்னார்கள், உன் கவலை நீங்குவதற்கும் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அதுவே போதுமானது என்றார்கள். நீ ஸலவாத்தை அதிகப்படுத்துகிறாயா, உனக்கு உன்னுடைய கவலை நீங்கும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உன் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்ன பதிலிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற முன்னோர்கள் தலாயிலுல் ஹைராத் என்று ஓதுவார்கள். இன்னைக்கு கூட நம்ம கிதாப் மதுசல அந்த ரபீஉல் அவ்வல் ஆரம்பிச்ச புதுசுல ஓதணும், கொஞ்ச நாளைக்கு இப்போ ஓதணுமான்னு தெரியல, கொஞ்ச நாளைக்கு ஓதணும். தலாயிலுல் ஹைராத் ரொம்ப பிரசித்தி பெற்ற கிதாப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய, மக்களால் அதிகம் ஓதப்படக்கூடிய 2 கிதாப், ஒன்று புர்தா ஷரீஃப், இன்னொன்று தலாயிலுல் ஹைராத். இந்த 2 இருக்கிறதே, நபி ஸல்லல்லாஹு உலகத்தில் இருக்கிற அத்தனை நபி காதலர்களும் ஓதக்கூடிய இந்த 2 விஷயம், ஒன்று புர்தா ஷரீஃப், உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடியில் இருக்கிற ஆஷிகீன்களும் ஓதுகிறார்கள். அதே போன்று தலாயிலுல் ஹைராத் ஸலவாத்துடைய அற்புதமான தொகுப்பு. அபு சுலைமான் அல் ஜஸூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற இறைநேசர் அந்த கிதாபை எழுதியிருக்கிறாங்க. உலகத்தில் ஓதப்படுகிற ஸலவாத்தை எல்லாம் சேர்த்து அந்த கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஸலவாத்து கிதாபை எழுதுனதுனால இன்னைக்கு வரைக்கும் அவங்க கபூரில் எந்த அத்தரும் பயன்படுத்தப்படுவதில்லை, எந்த நறுமண பொருளும் பயன்படுத்தப்படுவதில்லை. ஆனால் இந்த கிதாபை எழுதியனுடைய பரக்கத்தில் அந்த கிதாபை எழுதிய அந்த அபு சுலைமானுல் ஜஸூலி ரஹ்மத்துல்லாஹியுடைய கபூரில் நறுமணம் வீசிக்கிட்டு இருக்கான். அத்தர் பயன்படுத்தாம, நறுமண பொருள் பயன்படுத்தாமலேயே ஸலவாத்து தொகுப்பை எழுதியதற்காக அல்லாஹ் அவர்களுடைய கபரிலேயே நறுமணம் வீச வைக்கிறான். வாய்ப்பு இருந்தால் பெண்கள் எல்லாம் தலாயிலுல் ஹைராத் ஓத வேண்டும், இந்த ஸலவாத்தை ஓத வேண்டும், நபியை கனவிலே பார்க்க வேண்டும் என்ற ஆசை உடையவர்கள் இந்த தலாயிலுல் ஹைராத்தை தொடர்ந்து ஓதி வர வேண்டும். பெரியார்களின் தொடர்பில் இருப்பவர்கள் இந்த தலாயிலுல் ஹைராத் ஓதி வருவதை பார்க்கிறோம். தலாயிலுல் ஹைராத்தை ஏன் அதை தொகுத்தாங்க? அந்த இமாம் அவங்க ஒரு நாள் ஒரு பயணத்தில் போகிறாங்க. ஒரு பயணத்தில் ஒரு காட்டு வழியாக நடந்து போகிறார்கள். நடந்து போகிற போது ஒழு செய்யறதுக்கு தண்ணீர் தேவைப்படும். ஒழு செய்யறதுக்கு தண்ணீர் தேவைப்படுது. தண்ணி எங்கேயுமே இல்லை. ஒரு கிணற்றுக்கு பக்கம் ஒரு கிணறு இருக்கு. கிணத்து பக்கத்தில் போய் பார்க்குறாங்க, வாளியும் இல்லை, கயிறும் இல்லை. ஆனால் இப்போ ஒழு செய்யணும், தங்களுக்கு தண்ணீர் தேவை இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு சிறுமி ஒருத்தவங்க வர்றாங்க. ஒரு சிறுமி வர்றாங்க, வந்து என்னன்னு கேட்குறாங்க. தண்ணி வேணும், வாளியும் இல்லை, கயிறும் இல்லை, தண்ணி தேவை இருக்கிறது, ஒது செய்யணும். உடனே அந்த சிறுமி தன்னுடைய உமிழ் நீரை அந்த கிணற்றுல இது பண்ணுறாங்க. அந்த தண்ணி அல்லாஹ் தஆலா அப்படியே கீழே இருக்கிற தண்ணி அப்படியே மேலே வந்துடுது. ஆச்சரியப்பட்டுட்டாங்க. உடனே அந்த சிறுமிகிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுடைய உமிழ் நீரில் இந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றலை எப்படி வச்சிருக்கிறான்? என் வாழ்க்கையிலே அதிகம் என் நாவுகளால் நபியின் ஸலவாத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அந்த ஸலவாத்துடைய பரக்கத்தில் அல்லாஹ் என் உமிழ் நீருக்கு அல்லாஹ் இந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னவுடன் அபு சுலைமானுல் ஜஸூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலாயிலுல் ஹைராத் நாம் ஒரு ஸலவாத்து தொகுப்பை எழுத வேண்டும் என்று நியத்து வைக்கிறார்கள். பல நாடுகளுக்கு பயணம் செய்து அவர்கள் நிறைய பேர் ஓதிய ஸலவாத்துகளை தொகுத்து அந்த கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா 7 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. திங்கக்கிழமை ஓதுறது, செவ்வாய்க்கிழமை ஓதுறது, புதன்கிழமை ஒரே நேரத்தில் முழு கித்தாவை முடிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்தந்த நாட்களுக்கு என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். வாரத்தின் 7 நாளும் ஓதும் வகையில் அதை அமைத்து வைத்திருக்கிறார்கள்.
வாய்ப்பு இருந்தால் தலாயுல் ஹைராத்தை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தரல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் கனவிலே நினைவிலேயும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை, ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தரல் புரிவானாக. இப்ப ரெண்டாவது நபியினுடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கான அடுத்த முக்கியமான விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை நாம் பின்பற்றுவது. இன்னைக்கு சுன்னத்துடைய விஷயத்தில் நம்ம பொடுபோக்காக இருக்கிறோம். முன்னால் இருந்த இறைநேசர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார் என்றால் தன் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் சுன்னத்தை விடாதவர்களாக இருந்தார்கள். இமாம் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற இறைநேசர், மிகப்பெரிய இறைநேசர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய ஹாதிம், அவங்க சக்கராத்துல படுத்திருக்கிறாங்க, சக்கராத்துடைய ஹால்ல இருக்கிறாங்க, மௌத்தாகிற நிலையில இருக்கிறாங்க. தன்னுடைய ஹாதிமிடத்துல சொல்றாங்க, எனக்கு ஒலு செய்து விடுங்கள், தொழுகைக்காக ஒலு செய்வதை போன்று ஒலு செய்து விடுங்கள் என்கிறார்கள். உடனே அவங்க ஹாதிம் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு ஒலு செய்து விடுகிறார்கள். தாடி கோதி கழுவுதல் என்கிற சுன்னத்தை செய்துவிட மறந்து விட்டார் ஹாதிம். ஹாதிம் தாடி கோதி கழுவுதல் என்கிற சுன்னத்தை செய்துவிட மறந்து விட்டார்கள். அந்த நிலையிலேயும் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சுன்னத்து விடுபட்டு போயிருக்கிறது என்பதை அறிந்து அவரின் ஹாதிமின் கரத்தை பிடித்து அப்படியே தாடியினுடைய அந்த கோதி கழுவுகிறார்கள். அவருடைய ரோகு பெறுகிறது. அவருடைய ஹாதிம் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், என்ன மனிதர் இவர், தன்னின் கடைசி நொடியில் கூட நபியினுடைய சுன்னத்திலிருந்து ஒரு சுன்னத்தை கூட விடாமல் வாழ்ந்து மரணித்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு அவர்கள் சொல்கிற அந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும். எந்த நிலையிலேயும் நபியினுடைய சுன்னத்துடைய விஷயத்துல நம்ம பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது. உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபி ஒரு மிகப்பெரிய விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அந்த விருந்திலே அவர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக ஊருக்கே விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசருக்கு பக்கத்திலே அமர்ந்து சாப்பிடுகிற பாக்கியம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்படி வச்சிருக்கிறாங்க. விருந்துனா எப்படி இருக்கும், பல வகையான அந்த உணவு வகைகள் இருக்கிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உணவை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு கொண்டு இருக்கிற போது சில பருக்கைகள் கீழே விழுந்து விடுகிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளோ பெரிய அரசவையில் இவருக்காகத்தான் உணவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட உணவு பருக்கை கீழே விழுந்தவுடன் அந்த உணவு பருக்கையை எடுத்து சுத்தம் செய்து அதை சாப்பிடுகிறார். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், கழுவுற சாப்பிட்ற இடத்துக்கு போனால் கழுவுற இடத்துல சோறே கிடக்குது, ஒரு சட்டி சோறு அல்லலாம் போல இருக்கு. இது நம்முடைய பொடுபோக்கு. ஆனால் அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அந்த பருக்கை எடுத்து சாப்பிடுகிறார்கள். அங்கிருப்பவர்கள் எல்லாம் முகம் சுளிக்கிறார்கள். இவர் என்ன, இவருக்காக விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இவ்வளோ பெரிய விருந்து உபசரிப்பிலே பருக்கைகள் கீழே விழுந்திருக்கிறது, அதை கழுவி சாப்பிடுகிறார் என்று எல்லோரும் முகம் சுளிக்கிற போது அந்த நேரத்திலே ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அத்ருக்கு சுன்னத ஹபீபிலி ஹாவுலாயில் ஹமகா, இந்த மடையர்களுக்காக என்னுடைய நபியின் சுன்னத்தை நான் விடுவேனா என்று கேட்டார்கள். இவங்க கேவலமா நினைக்கிறதுனாலையோ இவங்க அருவருப்பா நினைக்கிறதுனாலையோ நபியினுடைய சுன்னத்தை நான் விட வேண்டுமா என்று கேட்டுவிட்டு அதை கழுவி சாப்பிட்டார்கள் என்றால் சஹாபாக்கள் எப்படி சுன்னத்தை பேணி இருக்கிறாங்கன்றதை யோசிக்கணும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சபையில ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, இது சுன்னத்து தானங்க அப்படின்றாரு. இது சுன்னத்து தானங்க, இதுல என்னங்க ஃபர்ல் இல்லல்ல, இது சுன்னத்து தானங்கன்றாரு. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோபப்பட்டு சொன்னார்கள், அந்த மனிதனுடைய நாவிலே குஃபருடைய வாடை அடிக்கிறது, எந்திரித்து போ என்று சபையிலே விட்டு அனுப்புகிறார்கள். சுன்னத்து தானே என்று அலட்சியமாக நபியின் சுன்னத்தை கருவது கூட குஃபரின் வாடை அவருடைய நாவிலே அடிக்கிறது என்று கோபப்பட்டார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்றால்
நபியினுடைய சுன்னத்தை நாம் அலட்சியமாக கருதிவிடக்கூடாது. அது சுன்னத்தான தொழுகையாக இருக்கட்டும், நம் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலேயும் நாம் பேணுகின்ற சுன்னத்துகளுடைய விஷயத்திலே நாம் எந்த சூழ்நிலையிலையும் பொடுபோக்காக, அது கவனக்குறைவாக, அது மிக குறைவாக நாம் நினைத்து விடக்கூடாது. இமாம்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் சுன்னத்தை முஅக்கதா, கட்டாயமாக பேண வேண்டிய சுன்னத்தை முஅக்கதாவை வேண்டுமென்று அலட்சிய போக்கோடு தொடர்ந்து விட்டால் அவருடைய தண்டனை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத் அவருக்கு ஹராமாக்கப்படும் என்று எழுதுகிறார்கள். சுன்னத்தை முஅக்கதாவை வேண்டுமென்றே பொடுபோக்காக தொடர்ந்து விடுகிறார் என்றால் நபியினுடைய ஷஃபாஅத் அவருக்கு கிடைக்காது, அது ஹராமாக்கப்படும் என்கிறார் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபியினுடைய சுன்னத்தை அலட்சியமாக நாம் கருதுகிற போது நாளை மறுமையிலே யாருடைய ஷஃபாஅத் இல்லை என்றால் நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பே இல்லையோ, அப்படிப்பட்ட நபியினுடைய ஷஃபாஅத் இல்லாமல் நாளை மறுமையிலே நிர்கதியாக நிற்கிற அவல நிலை ஏற்படும் என்பதை மனதிலே கொண்டு எல்லாம் வந்த அல்லாஹு தஆலா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அதிகம் நிற்கிற போது, நடக்கிற போது, படுத்திருக்கிற போது, எல்லா நிலைகளிலேயும் நபியினுடைய ஸலவாத்தை கொண்டு நம் நாவுகளை நினைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஒரு பெரியார் இருந்தாராம். அந்த பெரியார் தினமும் 100 முறை ஸலவாத் ஓதாமல் தூங்க மாட்டார். 100 முறை ஸலவாத் ஓதாமல் தூங்கியதே கிடையாது. தொடர்ந்து ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறார். வரலாற்றில் இருக்கிறது, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூஃபியினுடைய கனவிலே வந்து விட்டார்கள். வந்து சொன்னார்கள், ஓ சூஃபியே, எந்த நாவை கொண்டு என் மீது ஸலவாத் ஓதினாயோ அந்த உதட்டை காட்டு, நான் முத்தமிட வேண்டும் என்கிறார்கள். எந்த நாவை கொண்டு என் மீது நீ ஸலவாத் ஓதினாயோ அந்த நாவை இடத்திலே காட்டு, முத்தமிட வேண்டும். அந்த சூஃபி கனவிலே வெட்கப்படுகிறார்கள், கன்னத்தை காட்டுகிறார்கள். நபி கன்னத்துல கனவுல முத்தமிட்டாங்க. விழித்து பார்க்கிறார், அந்த ரூமே கஸ்தூரி மனம் வீசுகிறது. நபி கனவுல கன்னத்துல முத்தமிட்ட இடத்துல 8 நாள் வரைக்கும் நறுமணம் வீசியதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா நபிய கனவுல பார்த்தா அது உண்மைதானே. என்னை கனவிலே பார்த்தால் அவன் என்னை நினைவிலே பார்த்தால் தான் என்னுடைய தோற்றத்திலே ஷைத்தான் வரமாட்டான் என்றார்கள். நபியை கனவுல நீ பார்த்தாயா? நீ நபியைத்தான் பார்த்தாய். ஏன்னா நபியினுடைய தோற்றத்துல ஷைத்தான் வரமாட்டான். அது எப்படிங்க கனவுல பார்த்தா இது நபின்னு தான் எங்களுக்கு தெரியும். நபி உண்மையான முஃமின்களுக்கு கனவிலே பார்த்தால் நபிதான் தெரியும். நாளைக்கு கபர்ல வச்சோன்னா 3 கேள்வி கேட்கப்படும். 3 கேள்வி. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ரசூலுல்லாவை கனவுல பார்த்தா ரசூலுல்லா தான் பார்த்தோன்னு எப்படி தெரியுங்க? இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு மறுமையில கபர்ல வச்சோன்னா 3 கேள்வி கேட்கப்படும். மன் ரப்புக்கு, உன்னுடைய இறைவன் யார்? ஓமாதீனுக்கு, உன்னுடைய மார்க்கம் எது? 3வது கேள்வி, மா குன்த தக்கூனு ஃபீ ஹாதர் ரஜுல், நபியினுடைய தோற்றம் காண்பிக்கப்பட்டு இந்த மனிதரின் விஷயத்தில் இந்த உலகத்தில் என்ன சொல்கின்றவனாக இருந்தா என்று கேட்கப்படும். உண்மையான முஃமினாக இருப்பவர் இது எங்களுடைய ரசூலுல்லாஹ் என்று சொல்வார். கபர்ல முன்னாடியே ரசூலுல்லாஹ் நம்ம பார்த்திருந்தா தானே தெரியும். அப்படியா? முன்னாடி நம்ம பார்த்தது இல்லையே. ஆனால் உண்மையான முஃமினுக்கு கபரிலே மா குன்த தக்கூனு ஃபீ ஹாதர் ரஜுல் என்று நபியின் தோற்றம் காண்பிக்கப்பட்டு இந்த மனிதரின் விஷயத்திலே நீ என்ன சொல்கின்றவனாக இருந்தா என்று கேட்கப்படுகிற போது இது எங்களுடைய ரசூலுல்லாஹ் என்று பதில் சொல்லுகிற ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பான் என்றால் அதுதான். கனவுல பார்த்தாலும் ரசூலுல்லாவை பார்த்தா ரசூலுல்லாஹ் நமக்கு தெரியும். இல்லை, அது எப்படி தெரியும்னா அப்போ கபர்ல உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா கபரிலேயும் நபியை பார்த்து சாட்சி சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. கனவிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வாழ்க்கையிலே ஒரு முறையாவது அவர்களை பார்க்கிற நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான நாட்டங்களையும் தேட்டங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து துஆக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.